2022 நவம்பர் மாதம் 16ஆம் தேதி தேசிய போசாக்கு மாதத்தை முன்னிட்டு கண்காட்சி நிகழ்வு. உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஓர் திடல். இங்கு பல வகையான பிட்டுகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. குரக்கன் பிட்டு, கரட் பிட்டு, வல்லாரை பிட்டு, பீட்ரூட் பிட்டு என புட்டின் வகைகள் பற்பல. புட்டு தமிழர்களின் பாரம்பரிய உணவா என்ற ஒரு பெரும் கேள்வியும் இங்கே இமையறியாமலே எழுந்தது. ஆம், உறுதியாக சொல்வோம், புட்டு தமிழ் மக்களது பாரம்பரிய உணவாகும். ஏதாவது ஆதாரம் உள்ளதா? ஏன் இல்லாமலா? 9ஆம் நூற்றாண்டில் அரிமர்த்தன பாண்டியனிடம் வேலை செய்த மாணிக்கவாசக சுவாமிகளின் காலத்திலேயே பிட்டு பெரும் பெயர் பெற்றிருந்தது. சிவபெருமானே புட்டின் சுவர்க்கு அடிமை, அதுவும் சர்க்கரை புட்டிற்கு அடிமை. சிவன் தமிழுக்கு மட்டுமல்ல, இசைக்கு மட்டுமல்ல, இந்த சுவையான பிட்டிற்கும் அடிமையே. சம்மணச் செல்விக்கு ஆக மண் சுமந்து கூலியாக பிட்டை பெற்று சுவையில் தன்னை மறந்து பாண்டியனிடம் அடி வாங்கிய கதையும் உண்டு. பிட்டும் எமது வாழ்வும் இரண்டர கலந்தவை. கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பார்கள். அதுபோல பிட்டில்லாத சாப்பாடும் ஓர் சாப்பாடோ என கேட்போம். விடயத்திற்கு வருவோம். இந்த புட்டில் தற்காலத்திற்கு ஏற்ற வகையில் நிறைய சத்துள்ள வேறு பொருட்களையும் கலந்து வகை வகையான புட்டுக்களை ஆக்க முடியும். அது மிகவும் போசாக்கான உணவுமாகும் என்பதே இக்கண்காட்சியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஸ்ரீ காளிகாம்பாள் தாய்மார் கழகத்தைச் சேர்ந்த தாய்மார்களால் ஆக்கப்பட்ட இந்த புட்டு கண்காட்சி இந்த கண்காட்சியில் அனைவரது வரவேற்றையும் பெற்றிருந்தது. நன்றி. ஆரணதி சார்பாக.